ஸோ நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் க்ரியேட் பண்ணி வேல்யூ வந்து டேட்டா பேஸில் வந்து இன்சர்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாகின் பேஜ். ஸோ இப்போ வந்து நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது பட்டனை கிளிக் பண்ணும்போது அது டேட்டா பேஸில் போய் செக் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ் போகணும். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு லாகின் பேஜில் நிற்க எரர் காட்டணும். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா select.phpன்னு ஒரு பேஜ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த பேஜோட லிங்க் என்ன பண்ணுறேன்னா லாகின் பேஜில் இருக்கிற ஆக்ஷன் லெவல் நான் பாஸ் பண்ணுறேன் select.phpன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆக்ஷனில் இருக்க லிங்க்கில் தான் நான் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். எப்படி பாஸ் பண்ணுறேன்னா போஸ்ட் மெத்தடோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோன்னா போஸ்ட், அது மூலிமா நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ select.php பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா PHP டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு $un = $post அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாஸ் அதாவது யூசர் நேம் பாஸ் பண்ணுங்கள். செகண்ட் என்ன பண்ணுங்கள், $PWD = $_post அதுக்குள்ளே என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பாஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நார்மலாக வந்து நீங்கள் கொடுக்குற வேல்யூ இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் வேர் யூசர் நேம் ஈக்குவல். ஓகேவா? ஸோ யூசர் நேம் ஈக்குவல் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே $UN கொடுத்துக்கோங்க. சிங்கிள் கோட்ஸ் க்ளோஸ் போட்டுட்டு அண்டு பாஸ்வேர்டு ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா $PWDன்னு கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செமிகோலன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் கொரி வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், $ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு MySQL _ கொரிங் அதுக்குள்ளே நீங்கள் 2 வேல்யூ பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி $con, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொரி $SQL பாஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த MySQL _ கொரி என்ன பண்ணும் மெத்தட் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டுத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேல்யூ இன்சர்ட் ஆச்சுன்னா ட்ரூன்னு கொடுக்கும், வேல்யூ இன்சர்ட் இல்லைனா ஃபால்ஸ்ன்னு தரும். ஓகேவா? அதாவது 1 இல்லை 2 சாரி 0 வந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு அர்த்தம், 1 வந்துச்சுன்னா ட்ரூன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து கவுண்ட் பண்ணுறேன். வேல்யூ இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ரோவோட கவுண்ட் வந்து 1ன்னு காட்டும். $count = MySQL _ num _ ரோஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த ரிசல்ட்டோட வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து வேல்யூ இருந்துச்சுன்னா எனக்கு 1ன்னு காட்டும். அப்படி டேட்டாபேஸ் டேபிள் வந்து எனக்கு வேல்யூ இல்லைன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு காட்டும். ஸோ நான் அப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இஃப் கண்டிஷனில் $count > 0 இருக்கணும், > 0 இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஹெல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா 1ன்னு வரும், அப்போ இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். ஸோ எனக்கு வேல்யூ டேட்டாபேஸ் டேபிளில் அந்த வேல்யூ இல்லைன்னா எனக்கு வந்து இஃப் கண்டிஷன் ஃபெயில்ட் ஆகிடும், எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஹோம் பேஜ் போகணும். அதனால் என்ன பண்ணுறேன், home.phpன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், வெல்கம் அட்மின் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ அந்த எட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே லொக்கேஷன் : home.phpன்னு அந்த பேஜை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சுன்னா, அதாவது நான் கொடுக்குற வேல்யூ வந்து என் டேட்டாபேஸ் டேபிளில் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ன பண்ணணும், எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும்னா home.phpன்ற பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீடைரக்ட் ஆகணும். அப்படி எனக்கு இல்லை, நான் கொடுத்த வேல்யூ வந்து டேட்டாபேஸ் டேபிளில் எனக்கு இல்லைன்னா எனக்கு வந்து எங்கே வந்து ரீடைரக்ட் ஆகணும்னா லாகின் பேஜ்க்கு அப்படியே நிற்கணும். ஸோ லொக்கேஷன் என்ன பண்ணுறேன்னா index.phpன்னு கால் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறீங்க, ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க, கொரியில் அந்த வேல்யூ பாஸ் பண்ணுறீங்க, பாஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது வேல்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1ன்னு காட்டும், வேல்யூ இல்லைன்னா 0ன்னு காட்டும். ஸோ 1ன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் போகும், 0ன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாகின் பேஜில் அப்படியே நிற்கும். ஸோ இப்போ நான் வேல்யூ கொடுத்து பட்டன் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே எனக்கு காட்டலை. ஸோ ஏன் காட்டலை? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கோடிங்கை செக் பண்ணுறேன், எனக்கு வந்து செக் ஆகலை. ஸோ ஏன் ஆகலைன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாலருக்கு அந்த கவுண்ட் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த அன்டிஃபைன்ட் வேரியபிள்னு காட்டுதா, ஏன்னா வந்து நான் db.phpன்ற ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இன்க்ளூட் நான் பண்ணலைன்னா என்னால் டேட்டா பேஸை அசஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இன்க்ளூட்ன்ற ஃபங்க்ஷன் எழுதிட்டு அங்கே போய்ட்டு நான் டபுள் கோர்ஸில் db.phpன்னு கொடுத்து செமிகோலன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். ஸோ யூசர்னு கொடுக்குறேன் 1 2 சம்திங் ஏதோ அன்டிஃபைன்ட் வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. இதுவே நான் யூசர் 1 2 3 கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, ஹோம் பேஜுக்கு போதா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன, இப்போ நான் டிஃபால்ட்டாக அட்மின் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக அது வரக்கூடாது. ஸோ யார் வந்து லாகின் பண்ணுறாங்களோ அவங்க நேம் அங்கே டிஸ்பிளே ஆகணும். ஸோ அப்படின்னா நான் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன்னா செக்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து லாகின் பண்ணுறேன்ல, ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், லாகின் பண்ணும்போது எனக்கு லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ நான் அதாவது ஒன்று இமெயில் ஐடியாக இருக்கலாம் இல்லை யூசர் நேமாக இருக்கலாம். அது என்ன பண்ணுறேன்னா செக்ஷன் வேரியபிளுக்குள்ளே என்ன பண்ணுறேன், ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா? செக்ஷன் வேரியபிளுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ $_ செக்ஷன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே டபுள் கோட்ஸில் நான் யூஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வேல்யூ என்ன வேல்யூ கொடுக்குறேன், $UN. அந்த வேல்யூ வந்து என்ன பண்ணுறேன், ஒரு செக்ஷன் வேரியபிளில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் எந்த பேஜில் வந்து அதை டிஸ்பிளே பண்ணணுமோ அந்த அதாவது home.php அந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ PHP டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எக்கோவில் போயிட்டு $_ செக்ஷன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அங்கே என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேமை டிஸ்பிளே பண்ணிக்கோங்க, யூசர் நேம் சொல்லிட்டு. ஸோ யூசர் நேம் UN கிடையாது, யூசர் நேம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நான் யூசர் நேம் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அங்கேயும் அந்த யூசர் நேம் தான் வரணும். ஸோ இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் வந்து யூசர்னு கொடுக்குறேன், 1 2 3ன்னு தரேன். ஸோ சப்மிட்னு லாகின் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அன்டிஃபைன் கார்டு தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்ஷன் யூஸ் பண்ணணுன்னா செஷன் ஸ்டார்ட் கொடுக்கணும். ஓகேவா? செஷன் ஸ்டார்ட்னு கொடுத்தா தான் அந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகும். ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். ஸோ யூசர் 1 2 3ன்னு தரேன், பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இன்னும் எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலைன்னா நான் எங்கே அந்த செஷன் யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த எல்லா இடத்துலையும் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா செஷன் ஸ்டார்ட்னு கொடுக்கணும். ஓகே, இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், செஷன் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். இந்த பேஜில் அதாவது home.phpன்ற பேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா செஷன் _ ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். ஓகேவா? _start. ஸோ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் வச்சுருங்க. ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். ஸோ யூசர் 1 2 3ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெல்கம் யூசர்னு வந்துச்சா. ஸோ நான் வந்து அந்த யூசர் கொடுக்கணும் அது செஷன் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் வந்து அந்த செஷன் வேரியபிளை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டேன், எனக்கு லாக் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா டேக் யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்குள்ளே லாக் அவுட்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த HDFக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா logout.phpன்னு ஒரு பேஜை நான் வந்து அந்த பேஜ் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். logout.php சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், logout.phpன்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா PHP டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு செஷன் _ ஸ்டார்ட்னு கொடுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செஷன் _ destroyன்னு கொடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் செஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா செஷன் ஸ்டார்ட்னு கொடுத்தா மட்டும்தான் அது ஒர்க்கே ஆகும்.
ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு எந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணும்னா login.php பேஜுக்கு தான் ரீடைரக்ட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஹெட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட்டர் போட்டுக்கோங்க, ப்ராக்கெட்குள்ளே டபுள் கோட்ஸில் லொக்கேஷன் கோலன் எந்த பேஜுக்கு போகணும், login.php பேஜுக்கு போகணும். ஸோ நான் login.phpன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ லாக் அவுட் கொடுத்தா லாகின் பேஜுக்கு போயிடுதா? ஸோ திரும்பி நான் லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ ஹோம் பேஜுக்கு வந்து திரும்பி லாக் அவுட் கொடுத்தேன்னா லாகின் பேஜ் போயிடுச்சா? ஸோ இப்போ நான் வந்து திரும்பி செக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஒரு வாட்டி ரிஜிஸ்டர் பண்ணுறேன். உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு ஃபுல்லாக ஓவர்வியூ மாதிரி காட்டுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போனால் யூசர் நேம் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்ட் நான் 1 2 3 போட்டுக்கிறேன். ஸோ இமெயில் ஐடி ஏதோ ஒரு இமெயில் ஐடி username@gmail.com. ஸோ நான் என்ன பண்ணுறேன், சப்மிட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் யூசர் நேம் கொடுக்குறேன், யூசர் நேமும் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 கொடுக்குறேன். இப்போ எனக்கு வெல்கம் டு யூசர் நேம் காட்டுதா? ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.